ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு சட்டுன்னு ஒரு மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேன். அது என்னென்னா பீட்ரூட் வடை தான். பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு வடை மாதிரி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஒரு 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 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த தொட்டிக்கு வந்து செஞ்சிடலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்திக்கணும். பீட்ரூட் கேரட்டை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து சேர்த்துக்க அது கூட நம்ம வந்து உடச்ச கடலை வந்து ஒரு டம்ளர் எடுத்துப்போம். நம்ம வந்து ஒரு டம்ளர் இந்த 2 பீட்ரூட்டுக்கு ஒரு டம்ளர், 2 பீட்ரூட் ஒரு கேரட்டுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் உடச்ச கடலை எடுத்துருக்கேன். இது வந்து பவுடர் பண்ணிட்டு வர போகிறேன். பொட்டுக்கல்லையை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம பொட்டுக்கல்லையை அரைச்சாச்சு. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து ஒரு உங்கள் கையில் இந்த அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, இது கூட கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, நீங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு நம்ம நார்மல் சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். எனக்கு அதுதான் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வடை மாதிரி நம்ம தட்ட போகிறோம். இதிலே இந்த பீட்ரூட் கேரட்லேயே ஈரத்தன்மை இருக்குன்றதுனால நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சாலே போதும். இந்த பீட்ரூட் கேரட்லேயே தண்ணி இருக்கும், அதனால அதை வச்சு நான் வந்து எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அந்த அரிசி மாவுலாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ரொம்ப உதிரியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வந்து கையில் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தெளித்து இந்த தண்ணி போதும். நமக்கு ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு தான் போட்டிருக்கோம். இந்த பீட்ரூட் கேரட்லேயே ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஈரத்தன்மையே நமக்கு போதும். கைகளையும் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்னு. இந்த மாவுலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட் வடை மாவு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி இப்படி இப்போ தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். தட்டி இப்படி போட வேண்டியதான். எப்படிங்க பீட்ரூட் கேரட் வடை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வானலில் தட்டி போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். நம்ம வடையை எடுத்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.